வணக்கம். விவேகானந்தர் சரிதம் பகுதி 17. பகுதி 16இல் விவேகானந்தர் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி அம்மன் கால்தடம் பதிந்த பாறையில் அமர்ந்து 3 நாட்கள் தியானம் செய்தார். அப்பொழுது எனக்கு ஒரு திட்டம் உதயமானது என்று கூறினார். இப்பொழுது இப்பகுதியில் மேலை நாட்டு பயணம் குறித்து பார்ப்போம். கரை திரும்பிய சுவாமிஜி அங்கிருந்து சென்னை அடைந்தார். அவருக்கு அங்கே பலர் சீடர்கள் ஆயினர். தன் பயணங்களின் போது இந்தியா தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பதைத்தான் கண்டறிந்ததாக அவர்களிடம் கூறினார். பல நூற்றாண்டுகளாக தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த ஒருவரைப் போல இருந்தது இந்தியாவின் நிலை. அவளை விழித்தெழச் செய்ய வேண்டியிருந்தது. தன்னுடைய திட்டத்தை அவர்களுக்கு இப்போது விளக்கினார். அவர் வெளிநாடு செல்ல வேண்டும். மற்ற நாடுகளில் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும். தன்னம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர்களால் எதையும் சாதிக்க முடிந்தது. மேலும் அவர்களிடம் இந்தியாவின் பெருமையை எடுத்துரைக்க வேண்டும். இதுவே அவரது திட்டம். மனிதனுள் உறையும் ஆன்மாவே அனைத்திலும் வலிமை வாய்ந்தது என்பது இந்தியாவின் நம்பிக்கை. ஆனால் இப்போது இந்திய தாய் அதை மறந்திருந்தாள், நம்பிக்கை இழந்து இருந்தாள். சுவாமிஜி சோகத்துடன், நம் மக்கள் தங்களிடமே நம்பிக்கை இழந்துவிட்டனர் என்றார். அவர்கள் இழந்த நம்பிக்கையை நான் மீட்டுத் தருவேன். இப்போது நான் செல்கிறேன். ஆனால் நான் திரும்பி வரும்போது தூங்கிக் கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான என் மக்களை எழுப்பி விடுவேன் என்று கூறினார். சிகாகோ நகரில் சர்வசமய மாநாடு ஒன்று நடைபெறுவதாக இருந்தது. உலகின் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த தலைவர்கள் உரையாற்ற இருந்தனர். நான் அங்கு சென்று அவர்களுக்கு நம் நாட்டின் சனாதன தர்மத்தை பற்றி எடுத்துரைப்பேன். நான் கற்றதை அவர்களோடு பகிர்ந்து கொள்வேன். அவர்கள் அறிந்ததை நான் கற்றுக்கொள்வேன் என்றார் சுவாமிஜி. சிகாகோ பல்லாயிரக்கணக்கான மைல் தொலைவில் இருந்தது. அங்கு செல்ல பணம் தேவை. சுவாமிஜியின் சீடர்கள் பணம் சேகரித்தனர். சுவாமிஜியின் சீடரான கேத்ரி மன்னரும் பேருதவி செய்தார். ஆனால் சுவாமிஜி தான் செல்வது இன்னும் முடிவாகவில்லை. கடவுளின் விருப்பம் அதனெனில் நான் செல்வேன், இல்லையெனில் இல்லை என்று கூறிவிட்டார். ஒரு நாள் சுவாமிஜி கடற்கரையில் உலாவிக் கொண்டிருந்தார். தன் திட்டத்தை பற்றி அப்போது சிந்தித்து கொண்டிருந்தார். திடீரென ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கடலின் மீது நடந்து கொண்டிருப்பது போன்ற காட்சி அவர் கண்முன் விரிந்தது. அவர் சுவாமிஜியை நோக்கி கையசைத்து தன்னை பின்தொடர்ந்து வருமாறு அழைப்பதையும் கண்டார். இப்பணியானது ஸ்ரீராமகிருஷ்ணரின் திருவுளமே என்பது சுவாமிஜிக்கு தெளிவாயிற்று. 1893ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் நாள் சுவாமிஜி அமெரிக்காவிற்கு கடல் பயணம் மேற்கொண்டார். மும்பை துறைமுகத்தில் அவர் கப்பலில் ஏறினார். கப்பல் மாலுமி விதிமுறைகளை அறிவித்ததும் விண்ணதிர எழுந்த ஒலியுடன் கப்பல் துறைமுகத்தை விட்டு கிளம்பியது. சுவாமிஜி கப்பலின் மீது நின்று கொண்டு இந்திய மண்ணில் உருவம் கண்களிலிருந்து மறையும் வரை பார்த்த வண்ணம் இருந்தார். இந்தியாவின் உருவம் அவர் கண்களிலிருந்து மறைந்தது. ஆனால் அந்த பாரதத் தாயோ அவர் நெஞ்சினுள் நிறைந்தாள். அவளுக்கு அவருடைய தொண்டு தொடர்ந்தது. நன்றி.